அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு சொல்கிறாருங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்குன்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்றால் விடுதலை. என்னென்ன காரியம் விடுதலை பெறாதபடி இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலேருந்து விடுதலை பெற போதுங்க. இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், வார்த்தை மூலிமா வந்துட்டார். இந்த வார்த்தை கேட்டது உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கள் காரியத்தில் என்னென்ன காரியம் தடையாக இருக்குதோ அதை எல்லாம் முறித்து போட, எடுத்து போட, அதை கழித்து போட ஆண்டவர் உங்கள் வார்த்தை மூலிமா வந்துட்டாருங்க. அதுக்கு தான் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வரப்போகுது. இந்த வார்த்தை கொண்டு அன்பு மகனே, அன்பு மகளே, உங்கள் வீட்டில் இன்றைக்கி ரட்சிப்பு. என்னென்ன காரியம் தடையாக இருந்தால் தடையெல்லாம் உடைக்க போகிறேன். நான் முன்னாக வந்துட்டேன், வார்த்தை மூலிமா வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் கவலைப்படாதீங்க. நான் வந்தாச்சுன்னா உன் சூழ்நிலை மாறும், உன் வாழ்க்கை மாறும், எல்லாம் தீரும். ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே எல்லா உலக சூழ்நிலை ஒரு நொடிக்குள்ள விழுந்து போயிடுங்க. அதுதான் அந்த ஆண்டவர் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. நீங்களும் இயேசுடைய பிள்ளை தானுங்க. ஆபிரகாமின் தந்தை, நமக்கு தந்தையாக இருக்கிற ஆபிரகாம், இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறானே என்றவள நம்ம எல்லாம் ஒரே இனத்தார், ஒரே நகரத்து பிள்ளைகளாய் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லோரும் ஒரு நாளைக்கு நம்ம இந்த வார்த்தை கேட்கணும். ஆனால் அது வழியில் நடக்கலை. ஆண்டவர் நாள் சொல்கிறார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருப்பாங்க. இந்த வீடியோ மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்குற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை வந்தது. எந்த காரியம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறார். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் விடுதலை. அந்த விடுதலையை நான் கொடுக்க போகிறேன்னு இந்த வார்த்தை மூலமாக பேசிக்கொடுறேன். எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.